தாவேக மனு தாக்கல் செய்திருந்த சூழலில் அதனை அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று 2:15 மணிக்கு விசாரணை நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, தாவேக மனு தொடர்பாக அதனை அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய காரணம் என்ன? கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரி நேற்றைய தினமே தாவேகா தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதி தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு முன்பாக அவசர முறையில செய்திருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு வழங்க வேண்டும் என்று கோரி அந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் நீதிபதிகள் நாளைய தினம் மனுவாக தாக்கல் செய்யும் உத்தரவிட்டு நாளைய பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரிப்பதாக நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார்கள். அதன்படி கரூர் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை உத்தரவிட கோரி தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடந்த தாவேகா பிரச்சாரத்தில் 41 அப்பாவி உயிர்களின் பலியானது துரதிருஷ்டவசமானது என்றும் இது சம்பவம் குறித்து உள்ளூர் அரசியல்வாதிகளின் அறிவுறுத்தல்படி காவல்துறையினரும் உள்ளூர் ரவுடிகளும் இணைந்துதான் செயல்படுத்தியிருக்கிறாங்க அந்த மனுவில் அவர் குற்றச்சாட்டு வைத்தார். விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே சில சமூக விரோத சக்திகள் விஜய் மீதும் அவரது பேச்சை கேட்டு காத்திருந்த பொதுமக்கள் மீதும் செருப்புகள் மற்றும் கற்களை வீசி தாக்குதல் நடத்த தொடங்கியதாக அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டார். மேலும் கரூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களை பற்றி பேசியதால் தான் சமூக விரோத சக்திகள் கலவரத்தை நடத்தியிருப்பதாக அந்த மனுவில் ஆதவர்த்தனா தெரிவித்திருக்கிறார். காவல்துறையினரும் ரவுடிகளும் ஆம்புலன்ஸ் என்ற பெயரில் வாகனங்களை மக்கள் கூட்டத்திற்குள் செல்ல அனுமதித்ததாகவும் அந்த ஆம்புலன்ஸ்கள் நோயாளிகள் யாரும் இல்லாமல் காலியாக இருந்ததாகவும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடவில்லை என்ற பெயரில் திடீரென அப்பாவி பொதுமக்கள் மீது தடியடி நடத்தி தொடங்க விட்டதாக அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான ஆதரவை பெற்றுக் கொள்ளவே அல்லது தாங்கிக் கொள்ளவோ முடியாத தற்போதைய அரசாங்கம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்தே பொதுக்கூட்டங்களுக்கு மட்டுமல்லாமல் முழு கட்சிக்கும் தொடர்ந்து தடைகளை இடையூறுகளையும் ஏற்படுத்தும் சதித்திட்டத்தை கையாண்டு வருவதாக அந்த மனுவில் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். குறிப்பாக கரூர் சம்பவம் அனைத்தையுமே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் திட்டமிட்டு அரங்கேற்றிருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த மனுவில் அவர் தெரிவித்தார். உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருணா தலைமையில் ஒரு குழுவை அமைத்துள்ளது வெறும் கண் துடைப்பு நாடகமே தவிர உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் என நம்ப முடியாது என்றும் திமுக அரசு பலமுறை இத்தகைய உத்தியை கையாண்டுள்ளதாகவும் அந்த ஒரு நபர் ஆணைய விசாரணை அமைப்பதால் எந்த ஒரு முன்னேற்றமும் முடிவும் வரப்போவதில்லை என்றும் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த தமிழக வெற்றி கழகம் நடத்திய கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெருக்கடியில் பாதிக்கப்பட்டோரையும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களையும் கரூர் மாவட்டத்தில் சந்திப்பதை தடை செய்யவோ அல்லது தடுக்கவோ கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று அதில் அவர் தெரிவித்தார். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை நேற்று தினம் தெரிந்தபடி இந்த பிற்பகல் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விடுமுறை கால அமர்வு பொறுத்தவரை நாளைதான் மனு தொடர்பான பரிசீலனை அனைத்துமே நடைபெறும். எனவே நாளைய தினம்தான் இந்த மனு ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டும். நாளைய தினம் மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் விடுமுறை அமர்வானது வருகிற வெள்ளிக்கிழமை தான் விசாரணைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நாளைய தினம் தாவேகா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டால் அந்த மனு எண்ணிடப்பட்டு விசாரணைக்காக வருகிற வெள்ளிக்கிழமை தான் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே சிபிஐ விசாரணை கோரி தாவேகா தரப்பில் தாக்கல் செய்த மனு வெள்ளிக்கிழமை தான் நீதிபதி தண்டபாணி மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.